ஹலிமல் புகாரிய எங்களுக்கு பேச்சாளராக தெரியும், ஒரு முன்னணி வழக்கறிஞராக தெரியும். அதை தாண்டி ஒரு புது முகம் திரு புகாரிக்கு கிடைச்சிருக்கிறது. முதலமைச்சரினுடைய தமிழ் உரையை இந்தியில மொழிபெயர்த்தது திரு புகாரி அவர்கள் தான். அந்த அனுபவம் முதல்ல எப்படி இருந்தது? ஸ்டேஜ் ஃபியர்ன்றதெல்லாம் பெருசாக கிடையாது, கையில் உதறது அதெல்லாம் வராது. ஆனால் முதன்முறையாக என்னுடைய கட்டை விரலும் என்னுடைய ஆட்காட்டி விரலும் வந்து பயங்கரமான ஆட்டம் கண்டது. ஆதரவு தெரிவித்து நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை வந்து கூடுதலாக என்ன சொன்னேன்னா, இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாட்டிலேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அது மக்கள் வந்து அது பயங்கர ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அந்த தமிழ்நாட்டின் மீதே ஒரு அன்பு வந்திருக்குது. வந்தாரை வாழை வைக்கும் பூமி, நம்ம யாரையும் எதையுமே வந்து அஃபென்சிவாக பண்ணதில்லை. பேச்சு அப்படி இருந்தது தான் பிரச்சனை அப்படின்னா செயலில் எதுவுமே செஞ்சது இல்லையே நம்ம அப்படி பார்த்தா. ஒட்டுமொத்த உரையிலையும் இந்த விஷயத்தை நான் ஹிந்தியில் அந்த மக்கள்கிட்ட சொல்லும்போது அது எனக்கே ஒரு உத்வேகமாக இருந்ததுன்னா அது எந்த போர்ஷன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுங்க. அடக்குனா அடங்குற ஆளா நீங்கிற மாதிரி பேசினாரு. மிரட்டினா அந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளா அவரு அப்படின்னு. நியூஸ் 8 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் திரு ஹலிம் அல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஹலிம் அல் புகாரிய எங்களுக்கு விவாதத்தில் பேசக்கூடிய ஒரு காங்கிரசினுடைய பேச்சாளராக தெரியும், ஒரு முன்னணி வழக்கறிஞராக தெரியும். அதை தாண்டி ஒரு புது முகம் திரு புகாரிக்கு கிடைச்சிருக்கிறது. முதலமைச்சரினுடைய பீகார் பயணம், வாக்குரிமை பேரணியில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களோடு பங்கேற்ற அந்த பேரணியில் முதலமைச்சரினுடைய தமிழ் உரையை இந்தியில மொழிபெயர்த்தது திரு புகாரி அவர்கள் தான். அந்த அனுபவம் முதல்ல எப்படி இருந்தது? முதன்மையாக எங்களுடைய தலைவர் செல்வப்பெருந்தகை அவர்கள், நீங்கள் இதை செய்யணும், எனக்கு தெரியும் நீங்கள் இதை சரியாக செய்வீங்க அப்படின்னு கொடுத்தாங்க. யாருக்கு எந்த பணியை கொடுத்தால் அதை செய்வார்கள் என்று உணர்ந்திருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்க. இதில் வந்து 3 விதமான அனுபவங்கள் மிக முக்கியமானது எனக்கு. ஒன்று, மரியாதைக்குரிய முதல்வர், ஒரு அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு பதவியில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய தலைவர் அவர்களுடைய மொழிபெயர்ப்பு. கிட்டத்தட்ட நான் வந்து இருக்கோம் சில ஆயிரம் மேடை பேச்சாளர் முதல்ல நம்ம, அதுக்கப்புறம் தான் வந்து விவாதக்கான வாய்ப்புகள் வந்து கிடைத்தது. அதுக்கு நிறைய மேடைகள் பேசுகிறோம், எல்லாம் கலந்து எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்டேஜஸ். ஸ்டேஜ் ஃபியர்ன்றதெல்லாம் பெருசாக கிடையாது, கையில் உதறது அதெல்லாம் வராது. ஆனால் முதன்முறையாக என்னுடைய கட்டை விரலும் என்னுடைய ஆட்காட்டி விரலும் வந்து பயங்கரமான ஆட்டம் கண்டது. ஏன்னா வந்து இந்தியாவே உற்று நோக்கக்கூடிய, நேரடி எதிர்ப்பில் இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி. இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு இருக்கும். இவரை எதுவுமே செய்ய முடியவில்லையே என்ற ஒரு கோணத்திலே வந்து உற்று நோக்கப்படக்கூடிய, ஒரு இந்தியாவே எதிர்பார்க்கக்கூடிய தலைவராக முதல்வர் அவர்களோட இறங்கி போகிறோம். இப்படியே வந்து பீகார் மக்கள் எதுக்கு இப்படி வரவேற்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஓவேஷன் அல்லது இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் இவங்ககிட்ட இருக்குமா? இல்லை, ஸ்டேஜுக்குள்ளே கிடையாது, வண்டி போகுது. அந்த தர்பங்கா ஏர்போர்ட்லேருந்து, இந்த சின்ன ஏர்போர்ட் அதுலேருந்து வெளியே வந்து போனால் பீகார் மக்கள் அப்படி கூடி நின்று ஓட்டதிகாரி யாத்திராவை ஒரு வரவேற்பு அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி முதல்வர். இரண்டாவது, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு யாத்திரை. இந்திய சுதந்திர வரலாற்றில் இப்படி ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு கிரீவன்ஸ் அல்லது இந்த மாதிரி ஒரு இஷ்யூ எடுத்து இது வரைக்கும் இந்திய சுதந்திர வரலாற்றில் ஓட்டு திருடப்படுகிறது, அது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல் என்று வைக்கப்படக்கூடிய இரண்டாவது விஷயம் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம். ஒன்று வரலாற்று சிறப்பு மிக்க மனிதர், இன்னொன்று வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவம், இன்னொன்று எங்களுடைய தலைவர் ராகுல் காந்திக்கு முன்னால் அதை மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிறது. இன்னும் நிறைய சொல்லிட்டு போனால் தேஜஸ்வி யாதவ் இருக்கிறாரு, மூத்த தலைவர்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 முக்கோணங்களிலே வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக எனக்கு அமைஞ்சிருச்சு. குறிப்பாக நான் சொன்ன மாதிரி முதல்வர் அவர்களுடைய ரொம்ப உற்று கவனிக்கப்படக்கூடியவர். ஏன்னா இன்றைக்கி நம்ம அந்த மொழிபெயர்ப்பை எடுத்து இன்றைக்கி பேசி, அதாவது எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மொழிபெயர்ப்பு எடுத்து தான் இன்றைக்கி போட்டு பயங்கரமாக இன்றைக்கி வந்து தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய ஒரு பேஜில் பார்த்தேன். அது அந்த மொழிபெயர்ப்பை வச்சு மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கு டப்பிங் மாதிரி போட்டு கீழே அந்த சப்டைட்டில், ஹிந்தி சப்டைட்டில் போட்டு நல்லா போயிருக்குது. நல்லா எனக்கு ஒரு தோழர் அனுப்பியிருந்தார், அதை பார்த்தேன். அப்படின்னும் போது அந்த மொழிபெயர்ப்பை மையப்படுத்தி, ஏன்னா அதில் கிறிஸ்பாக அவ்வளவு அழகான உரையை வந்து முதல்வர் அவர்கள், ஆக்சுவலாக அந்த உரைக்கான ஒரு சிறப்பு அது.
ஒரு வாய்ப்பு, ஒரு நிச்சயமா. ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சது, அவ்வளோதான். அதுல ஒரு கவனிக்கத்தக்க அம்சம் என்னவாக இருந்ததுன்னா, குறிப்பா வட இந்திய தலைவர்கள், இங்க தமிழும் ஆங்கிலமும் சரளமாக பேசாத இந்தி மட்டுமே பேசக்கூடிய வட இந்திய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவர்கள் ஆற்றக்கூடிய இந்தி உரையை இங்க தமிழ்ல மொழிபெயர்க்கிறது அப்படிங்கிற காட்சியை நம்ம வழக்கமாக பார்த்த ஒன்று. ஆனால் தமிழ்நாட்டு தலைவர்கள் ஒருவேளை வேற டெல்லிக்கோ அல்லது வேற மாநிலங்களுக்கோ போகும்போது பொதுவாக ஆங்கிலத்தில் உரையாற்றுவாங்க. அது பொதுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொது மொழி அப்படிங்கிற அடிப்படையில் இருந்துடும். ஆனால் இங்கே இது போய் எல்லா மக்களுக்கும் சேரணும் அப்படின்னா அந்த உரை இந்தியில தான் இருக்கணும், அது இந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டால்தான் அது போய் எல்லா மக்களையும் சேரும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? அது நிச்சயமாக தலைவர்களுக்கு தான் தெரியும். ஓகே, நான் கொடுக்கப்பட்ட பணியை செய்தேன் ஒன்று. ஆனால் அது எனக்கு புரிஞ்சிச்சு, இதனால தான் இது அப்படின்னு. ஏன்னா அங்கே நடந்த அந்த விஷயங்கள், ஏன்னா இன்னைக்கு என்னுடைய புரிதலை பொறுத்த வரைக்கும் as far as my understanding is concerned, என்னென்னா நம்ம உற்று நோக்கிறோம் இந்த அரசியலில் விவாத களங்களில் பார்க்குறோம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம கவனிக்கும்போது, மாநில கட்சிகள் ரீஜனல் பார்ட்டிஸ் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கக்கூடிய மாநில கட்சிகள் பெரும்பாலும் முடிந்த அளவுக்கு அவர்களை செயல்பட விடாமல் தடுத்து பாஜக ஜெயித்திருக்கிறது. ஓகே, வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி, காங்கிரஸ் தேசிய கட்சி, அதை விட்டுரும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் ஒரு முழுமையான அழுத்தத்தை பெற்றுக்கொண்டிருக்கும் ஒரு தலைவர், அதே நேரம் பர்ஃபார்மன்ஸில் இப்போ கூட நம்ம நியூஸ் 18லே ஒரு டிபேட் நான் அட்டெண்ட் பண்ணேன். அந்த க்ரோத் ரேஷியோ பற்றி போட்டிருந்தாங்க, எப்படி இறங்கிச்சு, அப்புறம் எப்படி ஏறிச்சு, 2 டிஜிட்டை எப்படி அடைஞ்சிருக்கிறோம், இதெல்லாம் முதல்வர்களே போட்டிருந்தாங்க. அழுத்தமும் தரப்படுகிறது, ஓரவஞ்சனையும் செய்யப்படுகிறது, அதே நேரத்தில் எஃபெக்டிவாக கொண்டு போகிறார். நிறைய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, ஏன் சில நேரம் முதல்வர்களே கைது செய்யப்படுகிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த மாநிலம், நான் நிறைய அந்த நார்த் இந்தியன் இதெல்லாம் பார்ப்பேன், சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸு எனக்கு அனுப்புவாங்க, நான் பார்ப்பேன், அது என்னுடைய இன்ஸ்டாகிராமில் பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது அதில் முக்கியமான அம்சம் என்ன, எல்லாரும் சொல்லுவாங்க, சும்மா ஒரு வீடியோ மாதிரி போட்டு உங்களுக்கு ஸ்டாலின் தெரியுமா அப்படின்னு போடுவாங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை தேசிய கட்சிங்கிற போது எங்களுடைய கட்சி, ஒரு மாநில கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்தை தாண்டி இப்படி இருக்க முடியும் என்றால் இவர் தான். அந்த கிரேஸ் அங்கே இருக்குது. ஓகே, அப்போ இவர் என்ன செய்கிறாரு, இவர்கிட்ட நம்முடைய மொழியில் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு அந்த மக்கள் எதிர்பார்த்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி எதிர்பார்ப்பு இருப்பதை இவர்கள் உணர்ந்திருப்பார்கள். ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய டால் லீடரை இங்கே வர வச்சு பண்ணுற ஒரு 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 நிகழ்ச்சியை பயனுள்ளதாக செய்யணும் அப்படின்னு எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் நினைத்திருப்பார்கள். தேஜஸ்வி அதுதான் சொல்கிறேன். அந்த இன்னைக்கு சப்டைட்டிலோட என்னுடைய அந்த ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கு டப்பிங்காக போட்டு கீழே சப்டைட்டிலாக போகிற வரைக்கும் அந்த செய்தி அந்த மக்களுக்கு போகணும். ஏன்னா அந்த மக்கள்கிட்ட ஒரு கிரேஸ் இருக்குது. ஏன்னா இவ்வளவு எஃபெக்டிவாக ஒரு லீடர் இருக்கிறாரா. இப்போ யூஸ்வலாக நம்மளாம் இங்கே கான்வாய் கிட்டே போக முடியாது, அங்கே ஃபுல்லாக மறைச்சி கிரிச்சு மக்கள் ஒரே வீடியோ எடுத்து, ஆக்சுவலாக அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி தான் ஆயிடுச்சு. நியாயமாக பார்த்தா எங்களுக்கு என்னென்னா, முதல்வர் போகிறாரு, சுற்றி இப்படி ஒரு மக்கள் கூட்டம் நிற்கிறாங்களே, அது கான்வாய் ஆக்சுவலாக. ஆனால் பாதுகாப்பு குறைபாடுகள் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது. அது எங்கள் தலைவர் விஷயத்துலையும் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா ஆனால் அவர் வாலண்டரியாக எல்லாரையும் அப்படி அரவணைச்சிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர். இங்கே இப்படி தானே பார்த்துருக்குறோம், இங்கே நம்ம சிஎம் இப்படி தானே பார்த்துருக்குறோம். அங்கே போனால் அப்படி வண்டிகள் இருக்குது, பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஆனால் மக்கள் வராங்க, வீடியோ எடுக்கிறாங்க. அந்த அளவிற்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய செய்திகள் அங்கே போய் சேர்ந்திருக்கிறது, உற்று நோக்கப்படுகிறது. இன்றைக்கி அதனால தானே விமர்சனங்களும் எசகபசகா விமர்சனங்கள் வைக்கிறாங்க, அறிவுக்கு பொருந்தாத விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. பட் விமர்சிக்கப்படும் போது, அதாவது ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த தலைவர்கள் ஏறி போகிற வண்டியையும் அந்த மற்ற வண்டிகளையும் கம்பேர் பண்ணி ஒரு மாதிரி ட்ரோல், அப்போ இவ்வளோ தூரம் செய்கிறதெல்லாம் யாருன்னா நார்த் இந்தியன்ஸ் அல்லது ஹிந்தி பேசக்கூடிய மொழிகளில் செயல்படக்கூடிய வலதுசாரிகள். இவங்கெல்லாம் இதை பண்ணும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அப்போ அந்த அளவுக்கு இது போய் சேருது அப்படின்னு நினைக்கிறேன். அதை சேர வைக்கணும்னு நினச்சதை வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. நம்ம அந்த நேரலையில் பார்க்கும்போது முதலமைச்சர் தமிழில் பேசி அதை நீங்கள் இந்தியில் மொழிபெயர்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதை ரிசீவ் பண்ண விதம், கைத்தட்டியோ சத்தம் போட்டோ அதை ரிசீவ் பண்ண விதத்தை பார்க்கும்போது அந்த உரையில் இருக்கக்கூடிய ஆழம், அது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது இம்மீடியட்டாக அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் மூலமாக புரிஞ்சிக்க முடிஞ்சது. அது எந்த அளவுக்கு உத்வேகமாக இருந்தது? ஏன்னா அது ஆக்சுவலாக பேசும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களை எல்லாம் பார்க்குறதுக்கு நான் 2000 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறேன். அது யூஸ்வலாக அந்த மக்கள், நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன், ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அவங்க மேலே. இவ்வளோ பெரிய ஒரு லீடர் வராங்க, அந்த மாதிரி எஃபெக்டிவாக இருக்கிற ஒரு லீடர் வராங்க, நம்ம எந்த ஓட்டு திருட்டை எதிர்த்து இவ்வளோ பெரிய பேரணியில் நம்ம தொடர்ந்து தலைவர் ராகுல் காந்திக்கும் தேஜஸ்வி அவங்களுடைய தலைவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோமோ, அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அவங்க நம்மளை பார்க்க வர்றாங்க அப்படின்னும் போது மக்கள் எதிர்பார்ப்பாக இருக்கும்போது 2000 கிலோமீட்டர் தாண்டி நான் அவங்கள பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு அந்த வார்த்தை, அதனால் சொல்லும்போது நான் இந்த மாதிரி இத்தனை கிலோமீட்டர் தாண்டி நான் அதை ஹிந்தியில் சொல்கிறப்ப தான் அவங்களுக்கு விளங்குதோ அதை தான் சொல்கிறாரு அப்படின்னும்போது, அப்போது
இந்த பக்கம் தான் நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன். மக்கள் ஃபோக்கஸ் வந்து அந்த பக்கம் நின்றுட்டு வந்துட்டார் 2000 கிலோமீட்டர் தானே நம்மளை பார்க்க வந்திருக்காரு அப்படியே அந்த மக்கள் விரும்புறது வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், நேற்று மகிழ்ச்சி, ஆச்சரியம், அதிசயம் என்ன அப்படின்னா, அப்போ அந்தளவுக்கு அந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதே அந்த வார்த்தை அரசியல் வார்த்தை இல்லை. 2000 கிலோமீட்டர் தாண்டி உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒரு அரசியல் வார்த்தை கிடையாது. அதுக்குள்ள ஒரு பெரிய லாஜிக்கோ அல்லது ஐடியாலஜியெல்லாம் கிடையாது. அன்பு. நான் 2000 கிலோமீட்டர் தாண்டி உங்களை பார்க்க அதே டச் எனக்கு எங்கே கிடச்சிதுன்னா, ஏன்னா நம்ம ஒரு மேடை பேச்சாளர் அடிப்படையில் அந்த டச் எனக்கு எங்கே கிடச்சிதுன்னா, முதல்வர் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கிறதுனால இதை ஆதரிக்கிறதுக்காக இதுக்கு ஆதரவு தெரிவித்து நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு வார்த்தை வந்து கூடுதலாக என்ன சொன்னேன்னா, இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாட்டிலேருந்து நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அது மக்கள் வந்து இது பயங்கர ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அந்த தமிழ்நாட்டின் மீதே ஒரு அன்பு வந்திருக்குது. இப்போ இவங்க தான் வந்து வெறுப்புணர்வை கிளப்புறாங்க, நம்ம பீகாரை தப்பாக பேசிட்டோங்கிறாங்க. அதில் எந்த தவறும் இல்லை, தப்பும் இல்லை. ஹிந்தியை திணிக்கிறதுனால ஹிந்தி கற்றுக்கிட்டவங்களாம் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பேசுனது மேபி அந்த வார்த்தை பிரயோகங்கள் வந்து கொஞ்சம் அஃபென்சிவாக இருந்திருக்கலாம் அதில். ஆனால் அந்த மீனிங்கில் உள்ளே போய் பார்க்கும்போது அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. நம்மளுக்கு அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் வந்தாரை வாழ வைக்கும் பூமி, நம்ம யாரையும் எதையுமே வந்து அஃபென்சிவாக பண்ணதில்லை. பேச்சு அப்படி இருந்தது தான் பிரச்சனை அப்படின்னா செயலில் எதுவுமே செஞ்சது இல்லையே நம்ம அப்படி பார்த்தா. அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் விரும்புகிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வர்றாங்க தமிழ்நாடு. ஆக்சுவலாக நான் போன உடனே ஒரு ஆள் ஒருத்தர் இருந்தார், அந்த டிப்பிக்கல் பீகாரி லுக் இருந்தது. ஆள்னா பையன் மாதிரி தான் இருந்தாப்புல, ஒரு 25 இயர்ஸ் இருக்கும். அவர் சொன்னார், நீங்கள் தான் டிரான்ஸ்லேட்டரா சிஎம்க்கு அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னா. இல்லை நான் தான் உங்கள் சப்ஸ்டிடியூட் அப்படின்னாரு. நான் தான் உங்கள் சப்ஸ்டிடியூட்னார். டு மை சர்ப்ரைஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, டக்குன்னு தமிழில் பேசுகிறாப்புல. பேசிட்டு அப்படியா அப்படின்னு, எப்படி தமிழ் பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னா, இல்லை நான் 15 இயர்ஸாக வேலை செய்யல, எனக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறார். இவங்க தான் விருப்பம் கிளப்புறாங்க, சொந்தமாக ஃபார்ம் வச்சுருக்காங்கிறாப்புல. என்ன கதை எப்படின்னு தெரியல, பட் சொன்னதை நான் அப்படியே சொல்கிறேன். எனக்கு வேலை செய்யல வந்து 15 இயர்ஸாக நான் ஃபார்ம் வந்து ஓனாக வச்சுருக்கிறேன், எனக்கு நல்லா தமிழ் தெரியும். அதில் நீங்கள் மேடையில் கவனிச்சிங்கன்னா முதல்வர் அவர்களை அழைச்ச உடனே முதல்வருடைய சிறப்பை சொல்லி ஒரு தமிழ் ஆடியோ முடிச்சு, அந்த அவரு தான் நினைக்கிறாங்க. அந்த சாயலே இல்லை, இந்த பீகார்காரங்க அந்த சாயலே இல்லாமல் அழகாக அந்த அவர் தமிழ் நல்ல தமிழில் வந்து இந்த மாதிரி சாதனைக்காரர் இந்த மாதிரி பண்ணியிருக்கார் வச்சுருக்கார் அப்படின்னு முதல்வருடைய அந்த சிறப்புகளை சொல்லி அவரை வரவழைக்கக்கூடிய அந்த ஒரு ஆடியோ வந்து பேசியிருக்காரு. எனக்கு தெரியும் அவர் தான் இருக்கும் அது. ஏன்னா அந்த லேசாக அந்த ஹிந்தி இது தெரிஞ்சது, அதில் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இங்கே இருக்கிறவங்க தான் யாரோ பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பேசி அந்த மாதிரி ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அந்த டிரான்ஸ்லேட்டர் அவரை விட்டுருவோம். அவர் இங்கே ஒரு 15 இயர்ஸாக இருந்து அவருக்கு இந்த மண் வந்து உணவளிக்குது, இந்த மண் பாதுகாப்பை கொடுக்குது. அதை மாற்றி தான் இவங்க நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மண் பாதுகாப்பான மண்ணாக இருந்திருக்குது, இந்த அரசு அவர்களுக்கு பாதுகாப்பான அரசாக இருந்திருக்குது, இந்த அரசு அவர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்துருக்குது, இந்த அரசு அவங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்குது. அப்படிங்கும்போது அந்த மக்கள் ஆட்டோமேட்டிக்காகவே பீகாருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குமே வந்து ஒரு அன்பு இருந்திருக்குது, ஒரு டச் இருந்திருக்குது. அதே மாதிரி மரியாதைக்குரிய முதல்வர் சிறந்த பேச்சாளர். அவங்க வந்து கரெக்டாக எதை கரெக்டாக சொல்லணும். சிறந்த பேச்சாளர் மணிக்கணக்காக பேசுகிற கதெல்லாம் இல்லை, கிறிஸ்பாக பேசினா கூட என்ன மேட்டர் சப்ஜெக்ட் பேசணும். இந்த வகையில் வந்து எடுத்தோடனே கரெக்டாக லாலு பிரசாத் யாதவ் சொன்னோம். மக்கள் இன்னும் அந்த கனெக்டை கிரியேட், நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னும் போது ஆன கனெக்ட். அடுத்து எனக்கு பீகார்னாலே நினப்பு வர்றது வந்து லாலு தான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த மக்கள் அவர் மேலே இருக்கிற அன்பு, இன்னொரு லீடர் அங்கீகரிக்கிற அந்த ஒரு பாங்கு, அதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப. அப்புறம் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களும் அவங்களும் வந்து நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை கரெக்டாக அந்த ஒரு தலைமைத்துவத்தையும் இந்த தலைமைத்துவத்தையும் கனெக்ட் பண்ணி அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக அப்புறம் சப்ஜெக்ட்டுக்கு வந்தாங்க. கரெக்டாக இந்த மாதிரி தேர்தல் ஆணையங்கள் வந்து இப்படி பண்ணுது, அவங்க செய்கிறதாங்க உங்களுடைய வெற்றி வந்து உறுதியாயிருச்சு. உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற இந்த நட்பு வந்து இது நட்பு கிடையாது, இது சகோதரத்துவம். நீங்கள் 2 பேரும் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்கும் வரை நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சகோதரத்துவத்தை கொண்டு போகிறதுல. உங்கள் பைக் ரேலியை நான் பார்த்தேன், உங்கள் கார் ரேலியை நான் பார்த்தேன் அப்படின்னு போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நம்ம பார்ப்போமே, அந்த சிஎம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் அப்படின்றது வந்து ஒரு லேமேன் வியூவில் பார்த்தீங்கன்னா, ஒரு பாமரர்களுடைய பார்வையில், ஒரு சராசரி மனிதனுடைய பார்வையில் வந்து அது ஒரு பெரிய விஷயமா, நம்ம தான் இங்கே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், தமிழ்நாட்டிலேருந்துலாம் நம்மளை கவனிச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது அப்படின்னும் போது அது வந்து அந்த முதல்வர் அவர்களுடைய உரை வந்து அவ்வளோ அற்புதமான உரை. அந்த உரையினால தான் அது மக்கள்கிட்ட அது அவங்க உரை கொடுத்தாங்க, அதை நம்ம மொழிபெயர்த்து இதை தாங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது மக்கள்கிட்ட வந்து அதில் நீங்கள் சொல்கிறது அந்த நல்ல உரை அதை மொழிபெயர்க்கிறது அப்படிங்கிறது அது சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. ஏன்னா மொழிபெயர்ப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலே அந்த ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய முழு அர்த்தமும் ரசமும் மாறாமல் மக்கள்கிட்ட சொல்கிறது, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது தான். அது எந்த அளவுக்கு சவாலாக இருந்தது, அதுவும் ஹிந்தியில் சொல்லும்போது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது. அது தலைவர் அவர்கள் செல்வப்பெருந்தகை தலைவர் வந்து எனக்கு, நான் நாகர்கோயிலில் நான் இன்சார்ஜாக இருக்கேன் யூத் காங்கிரஸ்க்கு. நாகர்கோயில் அண்ட் கன்னியாகுமரி அந்த 2 மாவட்டம் இருக்குங்க, அதில் இன்சார்ஜாக இருக்கேன். அங்கே இருக்கும்போது தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி இருக்காங்க, நீங்கள் மேடம்
எம்பி மேடம் பார்க்கணும் நாளைக்கு, அறிமுகம் பண்ணிடுறேன், நீங்கள் இது பண்ணிடுறேன், நீங்கள் தான் வருவீங்கன்னு சொல்லிடுறேன். அன்னைக்கு பறிபோன என்னுடைய தூக்கம் நேற்றிரவு வந்து அன்பின் மழையில் பறி போச்சு. இன்ன வரைக்கும் சரியாக தூங்கல. ஏன்னா இதுக்கு மேலே யார் இருக்கா தமிழ்நாட்டில்? இவரை விட பெரிய தலைவர் இப்போ யாரும் இல்லை. கான்ஸ்டியூஷனலி ஸ்பீக்கிங் அவர் தான் தமிழ்நாட்டுடைய ஹெட்டு. அவருக்கு வந்து நம்ம மொழிபெயர்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம என்னதான் மேடையை பார்த்தா சொன்னேன், இந்த கட்டை விரலும் இந்த ஆட்காடி விரலும் ஒரு 4 டைலாக் சிஎம் போகிற வரைக்கும் எனக்கு பயங்கர ஆட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க, நம்ம அதை கரெக்டாக கொடுக்குறோம், க்ரௌட் ரிசீவ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு திருப்தி யூஸ்வலாக ஒரு பேச்சாளர் இருக்கும். நம்பிக்கை வந்த பிறகு அது ஓகே, நம்மளும் ஒரு டிரான்ஸ்லேட்டராக மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னும் போது அது ஒரு திருப்தி வந்தது. ஓகே, நம்மள்தான் ஏற்றுக்கிட்டாங்க மக்கள், அதனால தானே ரெஸ்பான்ஸ் இருக்குது, கரெக்டாக போய்கிட்டு இருக்கிறோம், நம்ம பேசுகிற ஹிந்தி உங்களுக்கு புரியுது அப்படின்னு ஒரு திருப்தி வந்த பிறகு அப்போ தான் கொஞ்சம் லேசாக அந்த நடுக்க நிற்க ஆரம்பிச்சு. அந்தளவுக்கு முதல்வர் ஏன்னா வரலாற்று சிறப்பு மிக்கது. அதாவது முன்காலங்களிலே மரியாதைக்குரிய எங்கள் அன்னை சோனியா காந்தி அவர்களை கூட அவர்களுடைய அந்த மொழியை மையப்படுத்தி பயங்கரமாக அவங்கள பேசியிருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி இந்திரா காந்திக்கு பஹூ ஹூ அப்படின்னு பொறுமையாக பேசுவாங்க. பெருமை தான் படணும், அவங்க வந்து ஹிந்தி இவ்வளோ அழகாக பேசுகிறாங்களே, கற்றுக்கிட்டாங்களே. ஆனால் அது இவங்களுக்கு புரியாது, அது ஆக்சுவலாக அப்படி பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும். அப்படின்ற போது இந்த மொழிக்கு மேலே இவனுங்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் நம்முடைய முதல்வர் இவனுக்கு வந்து ஒரு பிரச்சனை கிடச்சா கூட அதில் கூட அவங்க லேசாக ஒரு சின்ன ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்தால் கூட அதை எடுத்து போட்டு இதை பண்ணி போடுவாங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படின்றது இன்னும் கூடுதல் அழுத்தம். ரெண்டாவது நம்மளையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. விவாத களங்களில் வந்து ஏதாவது ஒரு விடுவாருன்னு பார்த்தோம், சரி இங்கே ஏதாவது ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு ஏதாவது பிடிச்சிட போகிறாங்கன்னு. அதாவது இது என்ன அப்படின்னா லோக்கலைசிங் சொல்லுவாங்க, டிரான்ஸ்லேஷன் கிடையாது, இட் இஸ் லோக்கலைசிங். நான் வந்து மொழிபெயர்ப்பாளராக, நான் அரபி மொழிபெயர்ப்பாளருடைய முதல் பணியே வந்து அரபி மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வெபுலகம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அப்போ இருந்துச்சு. அப்போ அதில் வந்து நான் ஆங்கில மொழிபெயர்ப்பாளராக இருந்தேன். அப்போ எல்லாமே நம்மளுக்கு சொல்லித்தந்த சில ட்ரைனிங் விஷயம் என்னன்னா, இட்ஸ் நாட் டிரான்ஸ்லேஷன், இட்ஸ் லோக்கலைசேஷன் அப்படின்வாங்க. என்கிட்ட ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது மேடம் எம்பி கனிமொழி மேடம் வந்து கேட்டாங்க என்கிட்ட, இது அங்கே என்ன பேசுவாங்க எதுன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், ஐ எம் ட்ரைங் டு லோக்கலைஸ் இட் மேடம். ஏன்னா அவங்களுக்கு எப்படி இப்போது அந்த எஃபர்ட் நான் போட்டேன்னா அது ஜஸ்டிஃபை ஆச்சான்னு எனக்கு தெரியாது, ஆனால் முயற்சி எடுத்தேன். அதை நான் வந்து இப்படி லோக்கலைஸ் பண்ணி அந்த மக்கள் நம்ம சொன்னாதாங்க. ஏன்னா நம்ம கண்ணையாகுமார் அவர் வந்து அந்த பீகார்லேருந்து அவர் பேசுகிறது ரொம்ப அழகாக அந்த பாமரர்களுடைய அந்த ஒரு இதில் இருக்கும், அந்த வேவ்லேருந்து வந்து கரெக்டாக இருக்கும், அவர்கள் போய் ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக சேர்ந்துடும் அது. அப்போ அதை நான் நிறைய பார்ப்போம். அதே மாதிரி நம்முடைய தோழர் பியூஷ் மனோஜ் இருக்கார், அவர்கிட்ட நிறைய ஹிந்தியில் பேச, அவருடைய சஜஷன்ஸு இன்புட்டு சில ப்ரொனன்சியேஷன்ஸு எப்போவுமே கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் இருக்குது. அதாவது 3 நாள் கரெக்டாக தலைவர் சொன்னதுலேருந்து சாட்டர்டே சொன்னார். அதோடு நான் வந்து சண்டே அங்கே இன்னொரு சிறுபான்மை பிரிவுடைய ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்துச்சு, அதை நான் வந்து கலந்துக்கலங்க, நான் போகிறேன் கூப்பிட்றாருன்னு சண்டே மண்டே டியூஸ்டே 3 நாள் வந்து ஆக்சுவலாக என்ன பேச போகிறாங்கன்றத போது இது வரைக்கும் தலைவர் சொன்னார், இது வரைக்கும் முதல்வர் வந்து என்னென்னலாம் இது சம்மந்தமாக பேசியிருக்காங்களோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருங்க, அப்போ தான் நம்ம வந்து ஸ்பான்டானியஸாக இருந்தாலும் போக முடியும். அதனால் இது வரைக்கும் அவங்க என்ன ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கிறது, அவர் என்ன இளங்கோ சார் இதை பற்றி பேசியிருக்கிறது, ஆர்எஸ் பாரதி சார் ஏதாவது இதை பற்றி பேசியிருக்காரு, கனிமொழி மேடம் பேசியிருக்காரு, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு தலைவருடைய உரை. சொல்லப்போனால் இதை வந்து வடநாட்டில் ட்ரோல் பண்ண தயாராக இருக்கிற பல பேருக்கு வந்து புரியாமல் கூட போயிடும் தமிழ். ஏன்னா இவங்க சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும், இங்கே இருக்கிறவங்க சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும். ஆனால் நம்ம சொல்கிறது நேரடியாக போயிடும். அப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொல்ல போகிறோம் அப்படி நம்ம தான் நேரடியாக டார்கெட் ஆகிடுவோம். ஏதாவது ஒன்று வந்து ஆயிருப்போது. அது இல்லாமல் வந்து முடிச்சுட்டு அந்த இதில் ஹோட்டல்லேருந்து வெளியே வரும்போது தலைவர் என்ன சொன்னார், அறிமுகம்லாம் போய்ட்டு இவங்க தான் பண்ண போகிறாரு அப்படின்னு ஃபஸ்ட்டு மேடம் கிட்ட அறிமுகம் வெளியே வரும்போது சொன்னார், உங்கள் மேலே இருக்கிற பெரிய நம்பிக்கையில் சொல்கிறேன், ஆனால் அதே நேரம் ராகுல்ஜி சொல்லிடக்கூடாது, என்னையா எங்கேருந்தையா பிடிச்சி அனுப்புனீங்க இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு பெரிய சுமை, பயம், ஒரு அச்சத்தை கொடுத்தது. சொல்லப்போனால் அது வந்து கரெக்டாக வரும்போது ஒரு கூட வந்திருக்கிற தம்பி தான் அதை எடுத்தார், நடந்து வரணும்னு சொல்லி எடுத்தார். அது எடுக்கும்போது அதில் அவர் சொல்கிறது வீடியோ இருக்குது. அந்த வீடியோவே நான் ஒரு 4-5 வாட்டி போட்டு பார்த்தேன், வீடியோவே இருக்கு என்கிட்ட. என்னையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, மாதிரி உங்களை நம்பி இது பண்ணுறேன், கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இஷ்யூவும் வந்து பயங்கர பாய்லிங் இஷ்யூ, அது ரொம்ப முக்கியமான இஷ்யூ, கொதிநிலையில் இருக்கக்கூடிய இஷ்யூ சம்மந்தமாக அவர் பேச போகிறார், பல தலைவர்களை பற்றி சொல்ல போகிறார். அப்படின்னும்போது லாலு பிரசாத் யாதவை பற்றி அவர்களை பற்றி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் லோக்நாயக் பற்றி அதை பற்றி பேசிட்டு, அதுக்கப்புறம் ராகுல்ஜி தேஜஸ்விஜி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பை பற்றி பேசிட்டு ராகுல் காந்தியை மிரட்ட பார்க்குறாங்க அப்படின்போது பப்ளிக் அதை வந்து வார்த்தை சொன்னாங்க முதல்வர், அவரை மிரட்ட பார்க்குறாங்க, மிரட்டினா பயப்படுற ஆளா ராகுல் காந்தி அப்படின்னு. அவருடைய வார்த்தையிலையும் கண்கள்லையும் எப்பவுமே பயந்து இருந்ததில்லை. அந்த வார்த்தை வந்து
எப்படி சொல்கிறதுனா இட் ஆடட் ஃபியூல் டு அஸ். நம்ம இப்போ என்னுடைய ஸ்டைல்னு இருக்கும், ஒரு பேச்சுடைய என்னுடைய நேச்சர் வந்து கொஞ்சம் வந்து ஆக்ரோஷமாக பேசுகிறது தான் என்னுடைய நேச்சர். மேடை பேச்சில் ஆக்ரோஷமாக பேசுகிறது நம்ம நேச்சர். அப்படின்னும் போது இந்த மாதிரி வார்த்தைகள், அவர் பயப்படுற ஆளா, அவர் கண்ணிலையும் அவருடைய வார்த்தை என்றைக்குமே நான் பயமே பார்த்ததில்லை அப்படின்னும் போது அது எனக்கு இன்னும் நம்மளுக்கு கூடுதலாக நம்மளுக்கு அது ஒரு உத்வேகத்தை தர மாதிரி, அதை நான் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக, இன்னும் கொஞ்சம் நம்முடைய அந்த ஒரு குரல் வந்து கொஞ்சம் பேஸ் வாய்ஸாக இருக்கிறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் அதை அழுத்தி சொல்லும்போது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அந்த பப்ளிக்கோட அது கனெக்ட் ஆனதுனால எடுத்த உடனே அவங்க வந்து வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது அங்கே வந்து ரொம்ப ஒரு ஆக்ஷன் பேக்டாக இருந்தது. அந்த பப்பு யாதவ் அப்படின்னு இருக்கார், அவர் வந்து இண்டிபெண்ட்டாக கண்டினியூஸாக ஜெயிச்சிட்டு வர்றார் எம்பியா, இண்டிபெண்ட் எம்பி. அவர் இண்டிபெண்ட் நினைக்கிறேன், இல்லை அவர் தனியாக கட்சி வச்சிருக்காரு போல, ஆனால் அவர் தனியாக ஜெயிச்சிட்டு வர்றார். அவர் வந்தாருன்னா அப்படியே மக்கள் இது பண்ணுற ஒரு வரவேற்பு, லோக்கல் அவர் ரொம்ப லோக்கல் அந்த வரவேற்பு. ஸோ அந்த பப்ளிக் வந்து இப்படி கொதிநிலையிலே இருந்தது. அப்படின்னு ரெண்டாவது மைக் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. முதல்வரே என்கிட்ட வந்து இப்படி கையை காட்டி அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. நானும் கொஞ்சம் மைக் கிட்ட வந்து அவங்களும் கொஞ்சம் சவுண்டு வச்சாங்க. மைக்கு கொஞ்சம் சிரமம் தான் அது. அவங்க முதல் போடியமில் இருந்தாங்க, எனக்கு அந்த ஸ்டாண்ட் மைக்கு தனியாக இருந்தது. அப்போ அந்த சவுண்டை வந்து கூட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் வந்து அது பீகாருடைய அந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஏழ்மையான ஒரு நிலையில் தான் அந்த இது இருந்துச்சு, செட்டிங்லாம் இருந்தது. அதில் அவங்க பேசிட்டு சத்தத்தை உயர்ந்து சொல்லும்போது அந்த பேசப்பட்ட பொருள்கள் வந்து ஆக்ரோஷமான சில விஷயங்கள் அதில் இருந்துச்சு. பாஜக வந்து இந்த நிலை தொடர்ந்து இந்த போராட்டம் இன்னும் வலிமை, ரெண்டு பேரும் சேர்ந்து ராகுலும் திரு தேஜஸ்வியும் சேர்ந்து வலிமையாக போராடும் போது எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி தோல்வியடையக்கூடிய சூழல் கூட வரும் அப்படின்னு தன்னுடைய உரையில் முதலமைச்சர் பேசியிருந்தார். அதை நீங்கள் மொழிபெயர்க்கும் போது அங்கே இருந்தவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? இல்லை, சூழ்நிலை வரும்லாம் சொல்லலை அவர். இது முடிஞ்சு நான் போவேன், அடுத்து உங்களுடைய விதான்சபாவில் வந்து அதாவது சட்டமன்றத்தில் வந்து உங்களுடைய ஆட்சி பொறுப்பேற்பீங்க, அப்பவும் அகைன் வந்து இந்த ஸ்டாலின் உங்களை பார்ப்பேன் அப்படின்னு அவரும் நீங்கள் சொல்கிறது அடுத்த கட்ட கான்ஃபிடன்ஸ். அது கண்டிப்பாக ஜெயிக்கும், அதுதான் இப்போ லாஸ்ட். அதோட நன்றி வணக்கம் தான். அது முதல்வர் முடிச்சிட்டாங்க. அது எனக்கு அது மட்டும் கொஞ்சம் டச் ஆகலை அந்த இடத்துல, ஏன்னா அவங்க முடிச்சிட்டாங்கல்ல, நான் மட்டும் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ நான் நன்றி வணக்கம் அப்படின்ட்டாங்க. வந்து அப்புறம் நான் வந்து அது நல்ல பாயிண்ட், அது நான் அப்படி ஒரு சூழ்நிலை வரும் அன்றைக்கி வந்து நான் அவங்கள பார்ப்பேன், நன்றி வணக்கம் சொன்னாங்க. நான் வந்து தன்யவாத் நமஸ்கார் அப்படின்னு முடிக்கணும். அப்படி முடிக்கிறப்ப நான் ரொம்ப எதிர்பார்த்த இடம் அது. ஏன்னா நான் ரொம்ப அதை பார்க்கும்போது அந்த இடத்த வந்து நல்லா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்க பேசி முடித்தோடனே எனக்கு ஒரு இது வந்துருச்சு, இந்த பாயிண்ட்டை நல்லா அழுத்தமாக நம்ம சொல்லலாம் அப்படி. ஆனால் முடிச்சிட்டாங்கல்ல அவங்களே, அதை அந்த திரும்பி இருப்பாங்க, அந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்ஷனை பார்த்துருப்பாங்க. அதனால் மக்கள் வந்து அந்த இடத்துல விட, ஆனால் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து, ஏன்னா அந்த மாதிரி மக்களுடைய ஒரு இது இருக்குது. ஏன்னா நான் அங்கே போய் ஒரு ரைட் ஒன்று எடுத்து உள்ளே போனால் அது ஃபுல்லாக ரைட்டு லெஃப்ட்டு பூரா இது ஓலை குடிசைகள். ஓகே, அதுக்குள்ளே தான் நேராக போனால் ஏதோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்துச்சு. அதுக்குள்ளேருந்து திரும்ப கட் பண்ணி உள்ளே போனோம். அவ்வளோ தூரத்துக்கு மக்கள் இப்போ முதல்வர் வண்டி அப்படின்னாலும் பாதுகாப்பு காரணங்கள் கருதி அது வந்து வண்டியில் தான் போகிறாங்க. மற்ற மக்கள்லாம் நடந்து தான் வந்து சேர்ந்தாங்க. தெரிஞ்சு அவ்வளோ 7, 8, 9 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நடந்து தான் வர்றாங்க. அதில் 2 பேர் விழுந்துட்டாங்க வேறு பைக்கில் வந்தவங்க, கரண்டு முரடா. ஆனால் அது எல்லாமே ஒரு பாசம் தான், ஒரு முரட்டத்தனமான பாசம் இருக்குது. அது நம்முடைய முதல்வர் அவர்கள் எனக்கு பெரிய அதிசயமான ஆச்சரியம், திரும்ப தான் சொல்லுவேன். நம்முடைய முதல்வருக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பும் அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, இங்கேருந்து வந்திருக்கிறாங்க நம்முடைய ஸ்டாலின்ஜி வந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு தேஜஸ்வி யாதவ் பேசும்போது சொன்னார். வந்திருக்காங்க, அவங்க ஆட்கள் இருப்பாங்கல்ல, ஆர்ஜேடி ஆட்கள் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்புறம் தலைவர் ராகுல் காந்தி பேசும்போதும் அகைன் நம்முடைய முதல்வர் மேற்கோள் காட்டி பல விஷயங்களை வந்து சொன்னார். அதே மாதிரி 2 விஷயத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ணார். இதை சொல்லும்போது என்னுடைய சகோதரர் ராகுல் காந்தி அப்படின்னாரு, இவரை சொல்லும்போது தம்பி தேஜஸ்வி யாதவ், பேலன்ஸ். இவர் வந்து என்னுடைய தம்பி, இவர் அதை விட ஒரு சின்ன தம்பி அப்படின்னா அந்த வார்த்தைகளில் வந்து பிரயோகம் ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஒட்டுமொத்த உரையிலையும் இதுதான் ரொம்ப ஒரு உச்ச புள்ளியாக இருந்தது. இந்த விஷயத்த நான் இந்தியில் அந்த மக்கள்கிட்ட சொல்லும்போது அது எனக்கே ஒரு உத்வேகமாக இருந்ததுன்னா அது எந்த போர்ஷன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுங்க. இல்லை, அதுதான் அடக்குனா அடங்குற ஆளா நீங்கிற மாதிரி பேசினாரு. மிரட்டினா அந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளா அவரு அப்படின்னு. அவருடைய வார்த்தையிலையோ கண்ணிலே என்றைக்குமே அது ஞாபகம் இருக்கா, சொல்ல முடியும். முக்கியமாக எனக்கு ரொம்ப ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, மெஜாரிட்டி இதை பேசிக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள நீங்கள் வந்து மைனாரிட்டி ஆக்கிறீங்க. பகுமத் கே திண்டோரா பீட்னே வாலோவுக்கு அல்பமத் நே தால்டியா அப்படின்னாரு. பகுமத்னா நாங்கள் மெஜாரிட்டி. அதே மாதிரி இன்னொன்று சொன்னால் 400 இடம்னு சொன்னார். 400 सीटों का सपने देखने वालों को 240 में समेट दिया इंडिया गठबंधन அப்படின்னாரு.
400 கனவு கண்டுகிட்டு இருந்தவங்கள 200, அதுக்கெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ். 400 கனவு பீகார் தான் அதுக்கு. அதாவது இதுக்குரிய மையப்புள்ளி, இதுக்குரிய முதல் படி போட்டது பீகார் தான் சொன்னார். இந்தியா கட்பந்தன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது, இந்தியா அலையன்ஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பீகாரில் தான். ஸோ பீகாரில் தான் முதல் படி இதை போட்டோம். பீகார் என்றைக்குமே அந்த பீகார் அதுதான் மெயின். அவருடைய உரையில் ஃபஸ்ட்டு தலைவர்கள் லாலுஜி, அப்புறம் லோக்நாயக் அவர், ஜெயபிரகாஷ் நாராயண் அவர் தலைவர்கள் 2 முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் பீகார் மக்களை பற்றி, ஓகே, பீகார் தான் என்றைக்குமே வந்து அதற்கான மணியை ஊதி இருக்குது அப்படின்னு ஒரு தமிழில் ஒரு இது சொன்னார். என்றைக்குமே அபாய அந்த சங்க ஊதி முதல்ல நிற்போம் பீகார். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2024 முதல்ல நம்ம வந்து பீகாரில் இருந்து தான் இந்தியா கட்பந்தன் ஸ்டார்ட் பண்ணோம். அதனால தான் பகுமத் கி திண்டேவரா பீட்னே வாலோவுக்கு நீங்கள் வந்து 400 அப்படின்னு போனால் அல்பமத் மே டால் தியா அப்படின்னாரு. அவங்கள தூக்கிட்டு போய் மெஜாரிட்டி பெருமை பேசிகிட்டு இருந்தவங்களை கொண்டு வந்து மைனாரிட்டியில் தள்ளினீங்க. 400 சீட்டை கனவு கண்டு இருந்தவங்கள 240 தள்ளினீங்க அப்படின்னு மக்கள் அதை வந்து ரொம்ப ரசித்தாங்க. ஏன்னா நம்ம தான் இந்தியா அலையன்ஸ் நான் இங்கே தான் ஆரம்பிச்சது, ஆமாப்பா நம்ம தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அந்த மக்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸு. இப்போ நம்ம நடந்துகிட்டு இருக்கோம், இதெல்லாம் புரட்சியாக மாறுமா, இதனால் வந்து ஆட்சி மாற்றம் வருமா, இதெல்லாம் அது அந்த மாதிரி பல கேள்விகள் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா. அதற்கான விடையாக அந்த வார்த்தை இருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது வந்து ஒரு காங்கிரஸ்காரராக தலைவர் ராகுல் காந்தியை புகழ்ந்தது எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் வந்து ஐடியாலஜிக்கலாக ஒரு அர்த்தத்தோடு பார்க்குறப்ப ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை நோக்கினா ரொம்ப மீனிங்காக சொன்னது அதுதான். 400 கனவு கண்டு இருந்தவங்கள நீங்கள் வந்து 400 சீட்டோக்கு சப்னே தேக்னே வாலோவுக்கு 240 में समेट दिए அப்படின்னா 400 கனவு கண்டதில் 240 முடிச்சிட்டிங்க. பெருமை பேசிக்கிட்டு இருந்தவங்களை வந்து சிறுபான்மையாக்கி அவங்கள தூக்கி வச்சுட்டீங்க. இதுதான் பீகாருடைய பவர் அப்படின்னா. அதே மாதிரி சொன்னார், இதுதான் பீகார்காரங்களுடைய பவர். यही है बिहार वालों का ताकत, यही है राहुल गांधी जी की ताकत, यही है तेजस्वी यादव की ताकत அப்படின்னார். அப்போது அந்த பீகார் உணர்வு கொண்டவர்கள் ஒரு பக்கம் கொதிச்சாங்க, பீகாருடைய சக்தி அப்படின்னு சொல்லும்போது. அதுக்கப்புறம் ராகுல் காந்தியுடைய சக்தி இது அப்படின்னு தலைவர் ராகுல் காந்தி மேலே இருக்கிற பற்று கொண்டவர்கள்லாம் ஒரு பெரிய ஜோஷ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தேஜஸ்வி யாதவ் சொன்னபோது அப்புறம் தேஜஸ்வி யாதவுடைய ஆட்கள் அதெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து முதல்வர் அவர்கள் வந்து என்ன பேசணும், என்ன நம்ம ஒரு அனுபவம், ஒரு டேக்அவே நம்மளுக்கு இருக்கும்ல, என்ன அனுபவம் அப்படின்னா ஒரு ஒரு அதாவது வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஸ்பைடர்மேனில் வந்து சாகும்போது அந்த தாத்தா சொல்லிட்டு சாவார். நீ உன் இஷ்டத்துக்கு அதை ரெஸ்லிங்கில் பயன்படுத்துறது, யார்கிட்டயா சம்பாதிக்க போகிறது அப்படி இல்லைப்பா, உனக்கு ஏதோ ஒரு பவர் வந்திருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் வந்து முதல்வர் வந்து தன்னுடைய முழு பவர் என்ன, தன்னுடைய அந்தஸ்து என்ன என்பதை பொறுப்புடன் உணர்ந்து செயல்படுகிறார். இப்படி தான் உணர்ந்து செயல்பட்டாதான் நம்மளும் வந்து உயரங்களை தொட முடியும் அப்படிங்கிறத அவரை பார்க்க. ஏன்னா அந்த உரை தான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கு இப்போ வரைக்கும். அந்த உரை அவ்வளவு அற்புதமான உரை. அந்த மக்கள் நம்மளை நேசிக்கிறாங்கன்னு தெரியும், நாம் எதற்காக இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம்னு தெரியும், இங்கே என்ன கொடுத்தா அந்த மெசேஜ் கரெக்டாக டெலிவர் ஆகும்னு தெரியும். அதை மிகச்சரியாக செய்தார். அதற்கான முழு ஜஸ்டிஃபிகேஷனையும் முதல்வர் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காரு. நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் முதலமைச்சர் உங்ககிட்ட பேசினாங்களா? அந்த மொழிபெயர்ப்பு குறித்து உங்களுக்கு என்ன சொன்னார்? ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தாங்க. வரும்போதும் சரி ஏறும்போதும் ரொம்ப வந்து காமாக இருந்தாங்க. ஓகே, அந்த ஃப்ளைட்டில் போகிறப்ப நம்மளுக்கும் ஒரு அச்சமாக இருந்தது, இதுவும் போய் பேசலை, காமாக அப்படி சைலண்ட்டாக உட்காந்த மாதிரியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வர்றப்ப தான், ஏன்னா நானே இப்போ நம்ம ஆக்டிவாக போகிறோம், நம்ம ஏஜ்ன்ற போது நம்ம இன்னும் அவங்களோட எங்கேஜ், ஆனால் நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு யங் எனர்ஜெட்டிக்காக வந்து இறங்கினாங்க. அங்கே போயிட்டு அப்புறம் அந்த வண்டியில் ஏறினாங்க, போனாங்க, அப்புறம் போயிட்டு திரும்ப வந்த வரைக்கும் எனக்கு ஒரு டைம் கிடைக்கல. ஓகே, நான் உட்காந்துருக்கும் போது போகும்போது நான் வந்து ஒரு வணக்கம் வச்சு அப்போ அவங்க தான் சொன்னாங்க ட்ரான்ஸ்லேட்டர், சரி ஓகே அப்படின்ட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வர்றப்ப என்னை கடந்து போகும்போது நான் நினச்சிட்டு உட்காரோம். அப்போ தான் எல்லோரும் வந்திருக்கோம். அப்போ தான் இப்படி உட்காந்து அவங்களும் ஏறினோன்னு உட்காந்து உட்காருங்க சிறப்பாக பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு, வாழ்த்துக்கள் அப்படின்னு கை கொடுத்தேன். இதை விட பெரிய அங்கீகாரம் என்ன வேணும்? ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பெரிய திருப்தி. அங்கே மேடம் கனிமொழி மேடம் ஸ்டேஜ்லேயே அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. அவங்க ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் வந்து 2 பேரும் என்கிட்ட கேட்டாங்க, எங்கள் ட்ராவலில் நீங்கள் வரீங்க தானே கூடவே அப்படின்னு. யாராவது ஒரு தமிழ் இருந்தால் இவங்க கேட்குறது நியாயம் இருக்குது, நான் ஏன் வரப்போகிறேன், இல்லை நான் சிஎம் கூட போயிடுறேன் அப்படின்னு. அந்த மக்களும் போட்டு கூட்டம் மேடையில் ஏற்றும் போதும் கவனமாக அழைச்சி போக வேண்டிய தலைவர் இல்லையா, அவர் போனால் அப்புறம் அந்த மாதிரி ஏற்றுட்டு பேர் எனக்கு அந்த நேரத்தில் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து திரும்ப இன்னும் ஒரு கூடுதலாக அந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பற்றியும் எஸ்ஐஆர் பற்றி 2 ஆங்கில புத்தகம் நான் எழுதியிருக்கேன். அதை கொண்டு போய் முதல்வர் பார்த்தாங்க, பார்த்துட்டு வாழ்த்துறை மட்டும் கொடுத்துட்றேன். இந்த 2ம் தான் வந்து பெரிய அங்கீகாரம். அவர் ஏன்னா அவங்க நம்மளா கேட்காம நம்மளை கடந்து போகும்போது வந்து நின்று கை கொடுத்துட்டு ரொம்ப நல்லா பண்ணீங்க, சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம்.
இன்னும் சில மாதங்களில் தேர்தலை சந்திக்கக்கூடிய பீகார் வாக்கு திருட்டு குறித்து ஒரு பெரிய விஷயத்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசி அது பீகாரில் தொடர்ச்சியாக ஒரு கேம்பெயினாக நடந்துகிட்டு இருக்கு. அதில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பங்கேற்கிறார். அது இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆடட் ஃபியல் அப்படின்ற மாதிரி ஒரு தொடர் நிகழ்வாக அது நடந்துகிட்டே இருக்கு. முதலமைச்சர் சென்றது, அங்கே நடக்கக்கூடிய இந்த பேரணி இந்த பீகாரில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் அதான் ப்ரிப்பேர் ஆகும்னு தலைவர் செலவு சொன்ன உடனே தோழர் பியூஷ் மனோஜ் வந்து ஒரு இது சொன்னார். இதை பாருங்கள், இவர் வந்து பண்ணுற அவர் பேர் மறக்கிறேன், அந்த யூடியூப் சேனல் அவர் சொல்ல நான் அடிச்சிட்டேன். அதை அடித்து ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்களாம் ஒரு கருத்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து வாக்கு திருட்டுங்கிறது ஒரு அலிகேஷன். அலிகேஷன் வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியை மாற்றுமா, அதாவது எலக்டோரல் கிரவுண்ட் ரியாலிட்டியை மாற்றுமா? புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. இதனால் காங்கிரஸ் வாக்கு போடணுமா? சரிப்பா பிஜேபி திருடிட்டான், அதுக்காக காங்கிரஸ் வாக்கு போடணுமா? அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை தாண்டி இருக்கிறார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவர் என்ன சொல்கிறார். அவர் முதல்வருக்கு அப்புறம் பேசினார். அவர் பேசும்போது சொன்னார், ஒரு மனிதருக்கு ஒரு வாக்கு என்பது அரசமைப்பு சட்டத்தில் தரப்பட்ட ஒரு உரிமை. உங்கள் வாக்கு பறிக்கப்படும் பொழுது ஏதோ அவன் வாக்கை திருடுறான் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இவர்கள் இப்படித்தான் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறார்கள். ஒவ்வொரு தனிநபருக்கும் அரசமைப்பு சட்டத்தில் தரப்பட்ட உரிமை இப்படி பறிக்கிறது ரொம்ப ஒரு ஐடியாலஜிக்கல் கிளாஸாகவே இருந்துச்சு. எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வந்து ரொம்ப ரேஞ்சுக்கு நல்லா போயிருச்சு அந்த விளக்குற ஒரு விஷயம், ரொம்ப சூப்பராக. அப்போ வந்து அவன் வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு அப்புறம் வழக்கம் போல கான்ஸ்டியூஷன் எடுத்துக்காட்டினார். இந்த கான்ஸ்டியூஷன் தான் என்னை பொறுத்தவரை குரானு, பகவத்கீதை, பைபிள் எல்லாமே அப்படின்னு தலைவர் ராகுல் காந்தி சொல்லிட்டு, இந்த கான்ஸ்டியூஷனை வந்து உலகத்தின் மாமேதை வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதற்கு எதிராக பாஜக நிற்கிறது என்பதுதான் என்னுடைய வாதம். அப்படின்னா என்னென்னா, இந்த சம்விதான், இந்த கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வந்து இந்தியா கூட்டமைப்புக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கோர் மெசேஜ். இதில் உள்ள பல விஷயங்கள், தேர்தல் ஆணையத்தை ஒரு நிறுவனத்தை சிதைக்கிறது, அதுவும் அரசமைப்பு, ஏன்னா அரசமைப்பு சட்டத்தில் தரப்பட்ட உரிமையின் அடிப்படையில் தானே 324 தானே அவங்களும் வந்து எலெக்ஷன் கமிஷனும் வருது. அப்போ அரசமைப்பு சட்டத்தில் தரப்பட்ட உரிமைகளில் இருந்து வரக்கூடிய தேர்தல் ஆணையத்தை எப்படி முடக்கிறாங்க? அகெயின் ஆன்டி கான்ஸ்டியூஷன். வாக்கு திருட்டு செய்வது என்பது அது ஒரு செயலாக பார்க்காதீங்க, அது ஒரு ஆன்டி கான்ஸ்டியூஷனல் ஆக்டிவிட்டி. அது இந்த தேசத்தை பலகீனப்படுத்தும் அப்படின்னு அந்த பீகார் மக்களை அறிவு பசியை வந்து தணிக்கிறாரு, அறிவு ஊட்டுகிறார் அப்படிங்கிறத விளங்கிக்க முடிஞ்சு அது களம் வரைக்கும் கரெக்டாக போய் சேர்ந்துருக்குது. இதனால் தான் இவர்கள் வென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அது சில உதாரணங்களையும் தலைவர் ராகுல் காந்தி சொன்னார். ஒரு பாட்டுக்கு வராரு, 300 தாண்டுவோங்கிறாரு, 300 தாண்டுறாங்க. இன்னும் 40 வருஷத்துக்கு நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு அமித்ஷா. ஆமாம், நீங்கள் தான் இருப்பீங்க, இன்னும் 40 வருஷத்துக்கு திருடிட்டே இருந்தால் நீங்கள் தான் இருப்பீங்க, இனி நம்ம விட மாட்டோம். இது அல்லாமல், மகாதேவ்புரா அல்லாமல் இன்னும் எத்தனை தொகுதிகள் இருக்குது, என்கிட்ட லிஸ்ட் இருக்குது, நான் ஒன்றொன்றாக வெளியிடுவேன்னு சொல்லும்போது அந்த க்ரௌட் வந்து ஆச்சரியத்தோடும் அதை ரிசீவ் பண்ணுறதை பார்க்கும்போது இன்னும் அடுத்தடுத்து வந்து நிறைய ஆட்டம் பாம்ஸ் வந்து தலைவர் ராகுல் காந்தி வைத்திருப்பார். அதை போட தான் இவங்க எப்படியெல்லாம் ஜனநாயக, ஏன்னா காங்கிரஸுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவு. ஜெயிக்க இருந்ததைத்தான் இவர்கள் திருடி பறித்து விட்டார்கள் நம்ம உறுதியாக இருக்கிறோம். அப்போ எப்படி திருடினார்கள் அம்பலப்படுத்திட்டாலே அந்த வெற்றியை நம்ம மீண்டும் தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற கோணத்தில் பார்க்கும் பொழுது பீகார் தேர்தலும் மிகப்பெரிய வெற்றியாக அமையும். பட் களத்தில் இன்னும் அதிகமாக பணி செய்யணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை சேர்க்கணுன்ற கடமை கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா பீகார் மக்கள், தமிழக மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. கல்வி அறிவு போன்ற பல அளவுகளில் வந்து கொஞ்சம் தொய்வு இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் வந்து இன்னும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி இதை கொண்டு போய் சேர்க்கணுன்ற கடமை கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் இங்கிருந்தும் எல்லாரும் போகிறாங்க. என்னுடைய இளைஞர் காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் போயிருக்காரு, லெனின் பிரசாத்லாம் அங்கே இருக்கிறார் களத்தில், எல்லாம் போகிறாங்க மக்கள். அப்போ போய் அது இன்னும் கூட கடமை இருக்குது. அதெல்லாம் சொல்ல நிச்சயமாக களம் மாறும். தலைவர் ராகுல் காந்தியின் வசமாக அந்த களம் மாறுவதற்கான வாய்ப்பு உறுதியாக இருக்குது. நிச்சயமாக இது ஒரு தொடக்கம். இது மிகப்பெரிய இது பேரணி ஒரு வெறும் இயக்கமாக மட்டும் பார்த்துட முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கும் போது அது இந்தியா கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கிற விதத்தில் முதலமைச்சர் அந்த பேரணியில் பங்கேற்றதும், அங்கே முதலமைச்சருடைய உரையை நீங்கள் மொழிபெயர்த்ததும் அது உங்களுக்கு மட்டுமல்ல, அது எல்லா விஷயத்துக்குமான ஒரு நல்ல தொடக்கமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நேர்காணலில் பங்கேற்று பல்வேறு அந்த சுவாரஸ்யமான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கும் மிக்க நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.